பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் அடிமை வாழ்ந்தாலும் கானான் தேசம் சுதந்தரிப்போம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். செங்கடலை தாண்டிடுவோம், எரிகோவை வீழ்த்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். சொல்லுங்க. ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். எமது பிள்ளைகள் இளமையிலே வளரும் தேசம் போலிருப்பார். எமது பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளரும் தேசம் போலிருப்பார். வேதனையினால் கரங்களை தட்டி விதிகளில் கேட்பதில்லை. வேதனையினால் அழுகுறாரோ விதிகளில் கேட்பதில்லை. ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். ஆமா, ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். ஆமா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். பாவத்தினால் சாபம் பெற்றோம், இயேசு குருதியினால் மீட்படைந்தோம். பாவத்தினால் சாபம் பெற்றோம், இயேசு குருதியினால் மீட்படைந்தோம். சித்தமாக செய்திடுவோம், வருகையில் கரங்களை தட்டி சித்தமாக செய்திடுவோம், வருகையில் சேர்ந்திடுவோம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். ஏனெனில் நாங்கள் கர்த்தரின் ஜனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைக்காய் உடைய பாதத்தில் வருகிறோம். நீர் பேசும் அடியார்களாக நாங்கள் கேட்கிறோம். எங்கள் இருதயத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரின் செவிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வார்த்தைகள் எனக்குள்ள ஆழமாய் போய் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தேவன் இந்த வார்த்தைக்குரிய ஆண்டவர் புது பலனை கட்ட தந்தனை நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த காலவெல்ல உங்களோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை, உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். என்று சொன்னால், நான் இப்பொழுது சொன்னது போலவே தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை
தேவனுடையது என்பதை. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு தடவைக்கு 2 தடவை வருது அப்படின்னா the God is saying something to us. ஆண்டவர் நம்மோடு கூட ஒன்றை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த காலவெல்ல உங்களோடு கூட நான் இன்றைக்கு செய்திக்காக நான் எடுத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு தலைப்பு, எக்ஸ்பீரியன்சிங் God's divine provision. தேவனுடைய பங்களிப்பு அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாத, தெய்வீக ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய விதங்களை குறித்து உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு தேவனை குறித்து அறிவு இருக்கிறது, ஜெபிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே என் வாழ்க்கையை ஆண்டவர் தான் நடத்துகிறாரா அல்லது நீங்கள் நடத்துகிறீர்களா அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் தான் என் வாழ்க்கையை ரன் பண்றேன், நான் தான் என் குடும்பத்தை நடத்துறேன். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இருக்கிற எந்த பிள்ளைகளும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள முடியும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தல, உங்க வாழ்க்கையை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. சில வேளைகளில் அநேகர் சொல்லுகிறதை நாமளும் சொல்லுகிறோம். நான் ஒன்று நினைக்க என் வாழ்க்கையில வேறொன்று என்ன செய்கிறது, நடக்கிறது. ஐ திங்க் சம்திங் எல்ஸ். நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? நம்ம நினைக்கிறது எதுவுமே என்ன செய்யாது, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கல, எல்லாம் நான் நினைக்கிறதுக்கு வேறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கேரங்களை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம். நான் திட்டமிடாத ஒண்ணுதான் என் வாழ்க்கையில என்ன செய்யுது, நடக்குது. நான் இன்னைக்கு உங்களோடு கூட நான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறேன்னு சொன்னா, இங்க சென்னைக்கு நான் வருவேன் என் கனவுல கூட நான் என்ன பண்ணதில்லை, நினைச்சதில்லை. இந்த மாதிரி ஒரு சபை இருக்கும்னு நான் கனவுல கூட என்ன பண்ணதில்லை, நினைச்சதில்லை. ஆனா தேவனுடைய திட்டம் சில வேளைகளில் தேவ திட்டத்தை மீறி நாம் சில வேளை செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள்லாம் வரும் என்பதை தான் உங்களோடு கூட நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் உங்களை வழி நடத்தினால் அவர் உங்களுக்கு உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். Let me give us right word. If God guides, He provides. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். If God guides, He provides. ஆண்டவர் உங்களை வழி நடத்தினால் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென் சொல்லுங்களேன். நாம சில வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தும் போதுதான் சில வேளை தேவனுடைய என்ன சொன்ன என் தேவைகள் எனக்கு என்ன செய்யப்படாமல் போகுது, சந்திக்கப்படாமல் போகிறது. சில வேளை நான் நினைக்கிறபடி நான் எப்படி நினைக்கிறோனோ அப்படி நடக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் சில வேளை அவர் நமக்கு தேவைகளை அவர் சந்திக்காம என்ன செய்றாரு, போய் விடுகிறார். ஆனால் தேவனுடைய வழிநடத்தலின்படி ஒரு மனிதன் இருப்பானேயானால் அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. God's provision follows God's prescription. ஆண்டவர் சில வேளை ஆண்டவர் நம்ம கொடுக்கறதெல்லாம் எப்படி தெரியுமா, அவர் நமக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி தான். அவர் ஏற்கனவே இப்படி 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 தான் என்ன செய்யணும், நடக்கணும்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்மெல்லாம் உலகத்தில் நம்ம பழமொழி சொல்லுவோமே, எல்லாம் எதுபடி நடக்கும், இதுபடி தான் நடக்கும். இவ்வளவு இதன்படி அல்ல. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்கனவே சில காரியங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வழியிலிருந்து வேற திரும்பி போகும்போது தான் பிரச்சனைகளே வருது. ஆண்டவர் யோனாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் யோனாவை பார்த்து என்ன சொன்னாரு, நீ எங்க போப்பா, நினைவேக்கு போனாரு. ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய வழி நடத்துதல், நீ எங்க போகணும், நினைவேக்கு போகணும். ஆனா இவர் என்ன நினைச்சாரு, வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நினைவே வேண்டாம், எனக்கு எங்க போகணும், தர்ஷீஷுக்கு போகணும். கடைசியில் எங்க போய் சேர்ந்தாரு, மீன் வயிற்றுக்குள்ள போனாரு. இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படிதான் பண்றோம். தேவ வழிநடத்தல் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை தேவ வழிநடத்தல் ஆண்டவர் இப்படிதான் போகணும்னு சில வேளை ஆண்டவர் சொல்லும் போது அதை மீறி வேற ஏதாவது ஒன்று செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையில வருகிற சில காரியங்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடத்துல ஆண்டவர் நம்ம தட்டுறாரு, வேண்டாம் மகனே, இது சரி இல்லை. ஒருவேளை அவர் அதையும் யோனா மீறி தரிசிச்சுக்கு போயிருந்தாருன்னா ஒருவேளை அவர் மரணம் கூட அங்க வந்து நேர்ந்திருக்கலாம். ஆனால் தேவ திட்டம், அவன் தரிசிச்சுக்கு போக வேண்டியவன் அல்ல, அவன் எங்க போக வேண்டியவன், நினைவேக்கு போண்டியவன். இங்க இருக்கிற நீங்களும் நானும் நாம் என்னென்னமோ திட்டங்கள்லாம் பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம் வாழ்க்கையில. நானும் என் வாழ்க்கையில நினைச்சேன், நான் இங்க சென்னை வந்த புதுசுல எனக்கு ஒரு ஆசை, சீக்கிரத்துல பணக்காரன் ஆயிடணும்,
சீக்கிரத்துல பணக்காரனா என்ன கொள்ள வழியெல்லாம் கிடையாது, யாரும் கொள்ளை அடிச்செல்லாம் கிடையாது. எப்படியாவது இங்கே மற்றவங்க எல்லாம் செய்யறாங்களே, 2-3 பிசினஸ் எல்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரி நம்மளும் ஒரு 2-3 பிசினஸ் எல்லாம் என்ன செய்திடணும், பண்ணி கொஞ்சம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும். எடுத்து வச்சு கால் வச்சு ஒரு 6 மாசம் ஆகல, மொத்த அடி விழுந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இது இல்லை உன்னுடைய அழைப்பு, இதுக்காக நான் உனக்கு திட்டமிடலை, உன்னை நான் வைத்திருக்கிறது நோக்கம் வேற. ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒன்றை மாத்திரம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை மற்றவர்களோடு கூட என்ன செய்து பார்க்க கூடாது, ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஒரு சரியான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த தேவ மனிதனும் தன்னை இன்னொரு மனிதனோடு கூட என்ன செய்ய மாட்டான், ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டான். ஒப்பிட்டு நிறைய பேர் வாழ்க்கையில நிம்மதி இழந்து போறது காரணமே அவன மாதிரி நான் என்ன செய்யல இல்ல. அவனுக்கு நரகம் இருக்குது, நம்ம நரகம் போறதுக்கு ரெடியா இருக்குமா? இல்ல இல்ல. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிப்போம். If God guides, He provides. God's provision always follow God's prescription. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அம்மா மைக்ல வாசிங்கம்மா. 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இங்க பாருங்க, இங்க ஒரு 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 வார்த்தையை ஆண்டவர் எலியாவுக்கு கர்த்தர் சொல்றார். யாருக்கு பயந்து போயிருக்காரு இப்ப தெரியுமா? யாருக்கு பயந்து ஓடி இருக்கிறாரு? எசபேலுக்கு பயந்து ஓடி இருக்கிறாரு. எசபேலுக்கு பயந்துட்டு போய் எங்க இருக்கிறாரு, எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும் நேரத்துல ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க, அந்த மேல வசனம் 1ஆம் வசனத்துல வாசிங்களா, அப்பதான் உங்களுக்கு புரியும். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியான் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். தேவனுடைய வார்த்தையின்படி இந்த எலியா என்ன செய்கிறாரு, யாரை பார்த்து பேசுறாரு? கிலியாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு உனக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி சொல்லிட்டார். இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்ன ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா? கோபம் வரும். சரி, அதுவும் என்னன்னா, அவர் சொல்ற வரைக்கும் அந்த தேசத்துல மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்றாரு. அப்போ இவருக்கும் என்ன இல்லை, இவரும் அந்த தேசத்துல தானே குடி இருக்கிறாரு. இவருக்கு இப்ப என்ன இல்லை, ஆகாரம் இல்லை, மரியாதை இல்லை. அவருக்கு என்ன இல்லை, ஆகாரம் இல்லை. தேசமே மொத்தத்துல பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் வருகிற காலங்களிலே ஆண்டவர் இந்த எலியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், எலியாவை பார்த்து, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு கீழ் திசையை. ஆண்டவர் எங்க சொல்றாரு? He guides you. எங்க போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சில வேளைகளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க இதை டிசைட் பண்ணுமா பண்ண வேண்டாமா, இருமனம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் தயவு செய்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இதை எனக்கு தீர்மானம் பண்றதுக்கு எனக்கு தெரியல, ஆண்டவரே எனக்கு நீங்க வழி நடத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி செய்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எப்ப எல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வருதோ, எப்ப எல்லாம் இதை பண்ணலாமா வேண்டாமன்னு ஒரு 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 குழப்பம் இருக்குதோ, அப்பெல்லாம் தேவ பாதத்துல உட்காந்துருவேன். ஆண்டவரே எனக்கு தெளிவான ஒரு வழி நடத்தல எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. கேளுங்களேன், உன் வாழ்க்கையை நடத்துவது ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இல்லவேளை இங்க இருக்கிற ஒரு சிலர் கூட கர்த்தருடைய ஆவியானவர் காலவேளை இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு காரணமே, இங்க இருக்கிற ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன டிசைட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவரிடத்துல இந்த காலவேளைங்கிறது புறப்பட்டு போகும்போது கர்த்தர் சொல்வார், நீ இதை செய், இதை செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் எலியாவுக்கு வழி காட்டுறாரு.
நீ கீழ் திசை கிழக்கு திசைக்கு போய் நீ என்ன செய், பின்பு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டிலே என்ன செய்து கொண்டிரு, ஒளித்துக் கொண்டிரு. He hides you. He guides you and he hides you. ஆங்கிலத்துல நல்ல அழகா வருது அந்த வார்த்தை. He guides you and he hides you. ஆண்டவர் உன்னை வழி நடத்துகிறார், உன்னை என்ன செய்கிறார், ஒளிந்திருத்து உன்னை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுலயும் அவருடைய வழி நடத்தல் பாருங்களேன். நீ கேரி தண்டைக்கு போ, நீ என்ன செய்யணும் சொன்ன அந்த 4ஆம் வசனத்துல, அந்த ஆற்றின் தண்ணீரை என்ன செய்யட்டும், குடிக்கணும். அங்க வர தண்ணியை குடிச்சுக்கோ. அப்புறம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். யாரு கட்டளையிடுறாரா? வேடிக்கையா இல்ல? ஆண்டவருடைய வழி நடத்தல கொஞ்சம் வேடிக்கை தாங்க. ஆண்டவருடைய வழி நடத்தல நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சில வேளை நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்க ஆண்டவருடைய வழி நடத்தலின்படி இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் தேவைகளை யாரை கொண்டாவது நீங்க நினைக்காத ஆட்களை கொண்டு கர்த்தர் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரர் இமானுவேல்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்தார். அவர் பெங்களூர்ல இருக்கும்போது அவர் ஒரு நாள் வந்து சொன்ன சாட்சி, அவர் மரித்து விட்டார் இப்பொழுது, ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷன். அவர் வந்து ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னார் சபையில் பிரசங்கிக்கும் போது. அவர் பெங்களூர்ல ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆலயத்தை கட்டிட்டு இருக்க நேரத்தில், நான் அப்போ சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணிக்கு ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்போ பெங்களூர்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டு இருக்காரு. பெங்களூர்ல ஆலயத்தை கட்டிட்டு இருக்கும்போது மேலே ஆலயத்துக்கு தளம் போடணும். தளம் போடுறதுக்கு அவர் கிட்டத்தட்ட அப்பவே 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டிருக்கு. இப்போ தேவ சமூகத்தில் ஆலயத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்காரு, ஆண்டவரே நான் யாரு, அவர் கற்றுக் கொடுத்த பாடம் தான், யாருக்கிட்டே போய் என்ன செய்திடக்கூடாது, ஊழியத்துக்கு எனக்கு தாங்க என்ன செய்திடக்கூடாது, கேட்டுறக்கூடாது. அப்போ தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் சர்ச்சில் ஒரு அம்மா சபைக்கு வராங்க. அவங்க வேலையே என்னன்னா, தினமும் காலையில் பழம் வாங்கிட்டு போய் தெருவில் வச்சு பழம் விற்கிறவங்க. அவங்க வந்தாங்க. வந்துட்டு, ஐயா நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணணும்னு வந்தேன். உடனே இவர் எந்திரிச்சு அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ண உடனே அந்த அம்மா ஒரு துணி மூட்டை எடுத்து ஐயா கிட்ட கொடுத்து, ஐயா இதை சர்ச்சு கட்டுறதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இவர் வாங்கி ஜெபம் பண்ணிட்டு அது எண்ணி பார்த்தா அந்த பையில 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சான். நம்முடைய நினைப்பெல்லாம் என்னன்னா, நல்ல பணக்காரன் கோடீஸ்வரன் அவன் தான் கொண்டு வந்து தருவான். நீ விசுவாசித்தால் உனக்காய் கர்த்தர் காகங்களை கர்த்தர் ஏற்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யணும்? இங்க சொல்றாரு, நான் உன்னை போஷிக்கிறதுக்கு யாரு கட்டளை இடுகிறேன்? ஏன் அவர் யாரை வேணாலும் கட்டளை இட்டு இருக்கலாமே? ஏன் அவர் சொல்லியிருக்கலாம், நான் ஒரு மனுஷனை உனக்கு அனுப்புறேன் சொல்லியிருக்கலாமே? இல்ல வேற யாரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாமே? நம்ம ஊர்ல இருக்கிற காக்கா சும்மாவா இருக்கும்? நம்ம ஊர்ல இருக்க காக்காலாம் என்ன பண்ணும்? நம்ம கையில இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும்? அதுக்கு பேரு என்ன காக்கா? திருட்டு காக்கா. கையில ஒண்ணு என்ன செய்ய முடியறதில்ல, வைக்க முடியறதில்ல. ஆனா நம்ம எல்லாம் கதையெல்லாம் அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களா, காக்கா வந்து என்ன பண்ணிருச்சான், இப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா இங்க இந்த காக்கா என்ன பண்ணுது? வடை தூக்கிட்டு போல, கொண்டு வந்து கொடுக்குது. இதுதான் தேவ வழி நடத்துதல். தேவ சத்தத்திற்கு, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. எலியாஸ் தேவ வார்த்தையின்படி கேரி தண்டைக்கு போனான். அங்க தேவ வார்த்தையின்படி காத்திருந்தான். கர்த்தர் காகங்களை கொண்டு கர்த்தர் அவனுக்கு போஷித்தார். அல்லேலூயா. ரைட். ரெண்டாவது, செகண்ட் பாயிண்ட். முதல் பாயிண்ட், when he guides he provides. Second, when God provides he hides. ஆண்டவர் உனக்கு உன் தேவைகளை அவர் சந்திக்கும் போது அவர் உன்னை பாதுகாக்கவும் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. God's provision involves God's protection. ஆண்டவர் உனக்கு தேவைகளை கர்த்தர் கொடுக்கும்போது அதோடு கூட உனக்கு என்னத்தை தருவாரா? பாதுகாப்பையும் தருவார். எத்தனை பேர் இந்த காலவெல்ல விசுவாசத்தோட சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை முன்னாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் அவரோடு கூட சேர்ந்து எனக்கு என்ன செய்யறாரு? எனக்கு பாதுகாப்பையும் கொடுக்குறாரு. சில வேளை ஆண்டவருடைய வழி நடத்தலின்படி போகாத பட்சத்துல தான் எனக்கு என்ன வந்துடும்? தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு என்ன இல்லாம போயிடும்.
எத்தனை பேர் இந்த காலவெல்ல விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்க என்னை ஒப்பு கொடுக்கும்போது என்னை பாதுகாக்கவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார்னா யாரை கொண்டாவது கொடுப்பார். ரெண்டாவது ஆண்டவர் உன்னை வழி நடத்தணும் தீர்மானம் பண்ணிட்டார்னா உன்னை பாதுகாக்கும் வழிகள் எல்லாம் காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதே 3ஆம் வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. என்ன பண்ணிட்டு ஆண்டவர் தான் சொல்றாரு இல்லையா? இந்த 4ஆம் வசனத்துல காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். he guides you and provides you, and when he guides you he protects you. ஆண்டவர் ரெண்டாவது சொல்றாரு, நீ போய் அங்க என்ன பண்ணிட்டு ஒளித்து கொண்டிரு. ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் அவருடைய செட்டைகளின் நிழலிலே பாதுகாப்பா இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்ப அவருடைய சத்தத்துக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். அவர் சொல்றபடி நடக்கணும். அவர் சொல்றத அப்படியே கேட்டு நடந்துட்டா ஆண்டவரனை பாதுகாப்பார். மூன்றாவதாக, when God provides, it may not always be in surplus but is always sufficient. சில வேளை ஆண்டவர் என்னை நடத்துற வழிகள் எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த வசனம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம். அவர் என்ன சொன்னா, மல்கியா 3:10 எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மல்கியா 3:10 எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 3:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. இந்த வசனம் எப்படி சொல்லுது? நீ காணிக்கையை கொண்டு வந்து போட்டுட்டா வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை செய்யுங்கள், சோதித்து பாருங்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஆமா, ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டா ஆண்டவர் எனக்கு நிறைய என்ன செய்துருவாரு? கொடுத்துருவாரு. நிறைய கொடுக்கறது பிரச்சனை இல்லை, நம்மளால தாங்க முடியுமான்னு தான் பிரச்சனை. நிறைய வாங்கிட்டா நிறைய நம்மளால என்ன பண்ண முடியாது? சுமக்க முடியாது. கரெக்டா? அதனாலதான் இங்க வார்த்தை நல்லா, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு. இதை நான் படிக்கும் போதே எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவர் உனக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார்னா உனக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கொடுப்பார். ஆனா தேவைக்கு மிஞ்சி கொடுக்க மாட்டார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? தேவைக்கு மிஞ்சி கொடுக்க மாட்டார். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம வீட்டுல 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, இல்ல 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை அதை கரெக்டா நம்ம கொடுக்குற காசுக்கு கரெக்டா ஒழுங்கா என்ன பண்ணுது? அந்த காசை கரெக்டா ஒழுங்கா வைக்குது. அதுக்கு தேவையானது மட்டும் செலவு பண்ணுது. தேவையானதை மிச்சத்தை என்ன பண்ணுது? எழுதி வைக்குது, கணக்கு கொடுக்குது. ஆனால் ஒரு பிள்ளை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மிச்சம் உங்கள் கையில் என்ன செய்ய மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. அதுக்கு கணக்கு கேட்டால் கணக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? கொடுக்க மாட்டேங்குது. இப்போ யார் கையில் கொடுப்பீங்க காசு? கணக்கு இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு அதெல்லாம் பண்ண மாட்டான். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு பத்தவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன கொடுக்கறது இல்லை? கணக்கு கொடுக்கறது இல்லை. கொடுக்கறதுலயும் கொஞ்சத்துலயும் எப்படி இருக்கணும்? கணக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் இந்த மாசத்துல உங்களோடு கூட ஒரு சின்ன காரியம் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வீட்டில் போய் தயவுசெய்து நீங்க செலவு பண்ற காசை தயவுசெய்து என்ன பண்ணுங்க? எழுதி வைங்க. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? எழுதி வைக்கிற பழக்கம். நீங்க எழுதி வச்சு பாருங்களேன், உங்களுக்கு அப்பதான் தெரியும் எது தேவையுள்ள செலவு, எது தேவையில்லாத செலவு. நான் நிறைய நேரத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் தேவையில்லாத செலவு தான் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க வீட்டில் போய் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் எதெல்லாம் நீங்க ரொம்ப வருஷம் முன்னாடி தேவையில்லாம வாங்கி போட்டீங்களோ அது எங்க இருக்குது? வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது? தேவையில்லாம இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? போதுண்டா, இதுக்கு மேல இவனுக்கு கொடுத்தாலும் தேவையில்லாத பொருளை என்ன பண்ணுவான்? தேவையில்லாத பொருளை வாங்கி போட்டு வீட்டுக்குள்ள என்னத்தை சேர்த்து வைப்பான்? குப்பையை சேர்த்து வைப்பான். அதனால இவனுக்கு எவ்வளவு கொடுப்போம்? கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் அப்படின்னு.
when God provides, it may not always be surplus, but is always sufficient. ஆண்டவர் நமக்கு அளவுக்கு அதிகமாக தர மாட்டார், ஆனால் தேவையானதை கர்த்தர் தருவார். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு? என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நாம ஆண்டவரே என் லைஃப் லாங் நான் வச்சுக்கிறதுக்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? எப்படி சொல்லி கொடுத்தாரு? பழைய ஏற்பாட்டில் மன்னா வந்துச்சு. மன்னா வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கவனிக்கணும் பின்னாடி, மன்னா வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சொன்னாரு போய் மண்ணா காலையில விடிய காலை வெயில் வர்றதுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும்? எடுத்துடணும். என்னைக்கு எப்போ இதுக்குள்ள முடிச்சிடணும்? சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிடணும். மிச்சம் வச்சுன்னா என்ன ஆகும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. என் தேவைக்கு எது தேவையோ அதை தான் ஆண்டவர் தராரு. அளவுக்கு மிஞ்சி போறனா நைட்ல வீட்டுக்கு திருட வருவோம். நம்ம வீட்டுக்கெல்லாம் திருட வந்தானா ஒன்றும் இருக்காதுன்னு அவனுக்கே தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வெளியே பார்த்தா அட்டி உங்களுக்கு என்னடா நல்ல காசு என்ன செய்யுது, சூப்பரா, இவங்கெல்லாம் கோடீஸ்வரங்க. ஆண்டவர் நமக்கு பார்க்கறது கோடீஸ்வரனா தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு ஊழியக்காரர் முதல்ல அவர் இந்த முஸ்லீம்ல வந்து ரசிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, துலுக்கன் துண்ணு கட்டான் கிறிஸ்தவன் உடுத்தி கட்டான் அப்படின்னாரு. துலுக்கன் துண்ணு கட்டான் கிறிஸ்தவன் உடுத்தி கேட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? முஸ்லீம் என்ன பண்ணான்? சாப்பிட்டே அழிச்சான். ஆனா கிறிஸ்தவ மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு வேற யாரும் முடியாது. இருக்குதோ இல்லையோ, நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு வேற யாருனாலையும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் என் தேவைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாக என்னை ராஜாக்களாய் பிரபுக்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. Even if God does not give you what you want, he will provide what you need. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு தேவையானது என்பதை விட எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தருகிறார். நான் விரும்புறதை விட எனக்கு என்ன தேவையோ அவர் தருவார். மறுபடியும் சொல்லட்டுமா? நான் என்ன விரும்புகிறத ஆண்டவர் விரும்புகிறேன் என்பது அல்ல, எனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் எனக்கு தருவார். நான் விரும்புறது நிறைய காரியம் இருக்குது, கரெக்ட் தானே? எத்தனையோ காரியம் விரும்புகிறோம். நான் விரும்புறதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை. எனக்கு இந்த நான் உங்களுக்கு புரியுதுக்கான சின்ன வயசில் நான் துன்மார்க்கமாக இருக்கும்போது உட்காந்துட்டு இப்படியெல்லாம் கற்பனை பண்ணேன். எப்படின்னா, வீட்டில் அப்படியே ஒரு ரூம் இருக்கணும், அந்த ரூமில் ஒரு பெட் அப்படி போட்டு வச்சுக்கணும், முன்னாடி ஒரு டிவி இருக்கணும். அப்போ எல்லாம் இந்த மாதிரி டிவி எல்லாம் இல்லைல்ல, பெரிய டிவி அந்த மாதிரி டிவி எல்லாம் இருந்துக்கணும். அப்படியே இருக்கிற இடத்துல அப்போல்லாம் ரிமோட் எல்லாம் கிடையாது, டிவி எல்லாம் வேணும்னா போய் தான் திருப்பணும். ஆனால் அப்போயே எனக்கு ஒரு கற்பனை, அப்படியே உட்காந்த இடத்துல இருந்து கால் மேலே கால் போட்டு அப்படியே என்ன செய்யணும், ரிமோட்டில் ஏதோ ஒரு இதில் கருவியில் அப்படியே டிவி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி டிவியெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது, இன்றைக்கி அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி அந்த மாதிரி காலங்கள்லாம் மாறிடுச்சு. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. இதில் ரொம்ப வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையான காரியம். ஏஐ அப்படின்னு ஒரு டூல் வந்திருக்குது, ரைட்? சாட் ஜிபிடி ஏஐ டூல். இது மனிதனை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுது. மனிதனை விட அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுது. இப்போ ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் டிவியில் பார்த்தேன். அந்த ரோபோட்டுக்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அத்தனைக்கும் அது பதில் சொல்லுது. இனி போக போக மனுஷனுடைய வேலையெல்லாம் யார் செய்ய போகிறா? ரோபோட் தான் செய்ய போகுது. மனுஷனுக்கெல்லாம் என்ன இருக்காது? வேலை இருக்காது. நான் சில வேலை நம்ம இன்னும் பெரியவர்களெல்லாம் பேசும்போது, நம்ம காலமே இப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகளுடைய காலங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாவ கொஸ்டின்மா இல்லை? இப்போவே நம்முடைய காலங்களை கர்த்தருடைய கிருபையினால் நம்மவே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இனி வரும் காலங்கள்லாம் இனி எப்படி இருக்கும்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுடைய காலங்கள் எப்படி இருக்குமோ, அதனுடைய இனி பொருளாதாரம் எப்படி இருக்குமோ, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குமோ, சாப்பாடு எப்படி இருக்குமோ நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உன் தேவைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சந்திப்பார். ஆனா உனக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். சில வேளை நான் விரும்பினதை ஆண்டவர் கேட்டா எனக்கு தர மாட்டாரா அப்படின்னா, எஸ், நீ கேட்கறத ஆண்டவர் தருவார்.
ஆனா கடைசியில யோனா மாதிரி கஷ்டப்பட போறது நீ தான். ஆனா ஆண்டவர் வழிநடத்தலும்படி ஆண்டவர் உன் தேவைகளை கர்த்தர் சந்திச்சார்னா ஆண்டவர் அதை ஏற்ற காலத்துல கர்த்தர் சந்தித்தருளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. நான் சில வேளை நான் விரும்பினதை ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் கொடுத்துருவாரு. இல்ல என்ன சொல்லல, நான் விரும்பினதை கர்த்தர் கேட்டா நான் ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது யாரு? யாரு தான் கஷ்டப்படணும்? நான் சொல்றேன், என் வாழ்க்கையவே நான் கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்னை நடத்துகிற விதம் அற்புதமா இருக்கும். அதுல பிரச்சனை இருக்காது, பாடுகள் இருக்காது, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது. ஆனா என்னுடைய வழியில நான் போகணும்னு நினைக்கும் போது அதுல எல்லா பாடுகளும் வரும். எத்தனை பேரை கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஸோ முதலாவது ஃபர்ஸ்ட் திங் I want to say, when God guides, He provides. ஆண்டவர் உங்களை நடத்தும் போது அவர் உங்களுக்கு தேவைகளை கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார். ரெண்டாவது, when God provides, He hides. ஆண்டவர் உங்களை தேவைகளை சந்திக்கும் போது அவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பாதுகாப்பு கொடுக்கிறார். மூன்றாவது, when God provides, it may always not be surplus but is always sufficient. ஆண்டவர் என்னை வழிநடத்தும் போது அவர் என் தேவைகளை சந்திப்பார். ஆனா என்ன செய்யும்? அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யாது? இருக்காது. நாலாவதாக, when God provides, it's both natural and supernatural. நாம் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் அப்படியே நடந்துடணும்னு பார்க்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயற்கையை மாற்றுகிறவர் அல்ல. இயற்கையோடு தெய்வீகத்தை கர்த்தர் உள்ள இறங்கி கிரியை செய்யும் போதுதான் அங்க என்னவா மாறுகிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள். சில வெல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் மற்றவர்கள் சாட்சி சொல்றதை விட என்னது சாட்சி சொல்லும் போது என்னது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? நான் சில வேளை ஆண்டவர்கிட்ட இருதயத்தில் கேட்டிருப்பேன், ஆண்டவரே என் தேவைகள் இப்படி இருக்குது ஆண்டவரே. நான் ஒரு நாள் நான் இந்த சாட்சி சொல்லியிருப்பேன், மீண்டும் உங்களுடைய சாட்சியை நான் உறுதிப்படுத்த நான் விரும்புகிறேன். ஒரு நாள் நான் இந்த ஊழியம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது பாக்கெட்டில் பார்க்குறேன், சுத்தமாக கையில் காசு இல்லை. என் பைக்கில் எப்போதுமே பெட்ரோல் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தா பைக்கில் பெட்ரோல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரி, இப்போ ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், சாயங்காலம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணுன்னா என் பைக்குக்கு நான் என்ன போடணும்? பெட்ரோல் போடணும். அதே சமயத்தில் நான் ஊழியத்துக்கு கிளம்பும் போதே பாஸ்டமாக என்கிட்ட சொல்லிட்டாங்க, வீட்டில் ஒரு பொருள் இல்லை, எல்லா டப்பா எல்லாம் காலி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு கரெக்டாக வீட்டு பக்கத்தில் வரேன், பெட்ரோல் மொத்தமாக என்ன ஆயிடுச்சு? ட்ரை ஆயிடுச்சு. தள்ளிட்டு தான் வந்து பைக்கை நிறுத்திட்டு வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஒரு பைசா கையில் இல்லை, பைக்கில் பெட்ரோல் இல்லை, ஆனால் சாயங்காலம் எங்கே போகணும்? ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் உட்காந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு நாங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஐயா எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் தான் இருக்கும்போது. அங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் வீட்டு முன்னாடி வந்து வேல்முருகனார் அந்த வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது. பார்த்தா 4 பேர் வீட்டுக்கு வராங்க. 4 பேர் வீட்டுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு உள்ள வராங்க. அந்த மாசத்துக்கு தேவையான அத்தனை பொருள் அதுக்குள்ள இருந்துச்சு. முடிச்சுட்டு போகும்போது என் பைக் பெட்ரோலுக்கு தேவையான காணிக்கை என் கையில் கொடுத்துட்டு போறாங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை நடத்தணும் கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார்னா எப்படியாவது கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த வழி நடத்தல எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புறீங்க? நீங்க ஊழியக்காரருக்கு மட்டும்தான் செய்வார் நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தரும் தேவைகளை கர்த்தர் சந்திக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பாருங்க. நான் ஜெபம் பண்ணேன், இங்க இருக்கிற கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்துல தேவன் எங்கேயோ இருக்கிற ஒரு சகோதரத்துல கர்த்தர் பேசி அவங்க அங்கிருந்து இங்க புறப்பட்டு வந்து செய்யறாங்கன்னா இது இயற்கையில் நடக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களால் இயற்கையாகவும் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆண்டவர் வழி நடத்துறதுன்னு இயற்கையாகவும் கிரியை செய்ய முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதாயும் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஐந்தாவதாக, when God provides, blessing can come from most unlikely places. அதுக்குரிய பிரின்சிபல் என்ன தெரியுமா? God's provision might not fit your preference. நீங்க சில வேளை விரும்பாத இடத்திலிருந்து தேவன் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். காகம் என்பது சாதாரண இதுதான். நம்முடைய பார்வைக்கு காகம் சாப்பாடு கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த காகம் என்ன பண்ணுச்சு? கீழே இருக்க வசனத்தை வாசிங்களேன்.
அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இந்த காக்கா காலையிலயும் கொண்டு வந்து கொடுத்துச்சா, சாயங்காலமும் குடிச்சான். அது என்னென்ன குடிச்சான்? அப்பமும் இறைச்சி, கறி கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த காகத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் உன் தேவைகளை சந்திப்பதற்கு கர்த்தர் போதுமானவரா இல்லையா? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் சொல்றபடி செய்தா போதும். ஆண்டவர் கேரித் ஆற்றாண்டையில போன்னு சொன்னார், போனாரு. அதை விட்டு இல்ல ஆண்டவரே எனக்கு கேரித் ஆற்றாண்டையில போனா அங்க நல்லா இருக்காது, அது காடா இருக்கும், அந்த தண்ணி கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும், வத்தி போயிடும், அதனால அங்கெல்லாம் போக மாட்டாண்டவரே, நான் கங்கால வேணா போய் என்ன செய்துக்கிறேன், உட்காந்துக்கிறேன், காவேரியில போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்து அங்க என்ன ஆயிருக்காது, காக்கா வந்திருக்காது. அங்க வந்து காக்கா என்ன பண்ணி உங்க கையில இருந்து பிடிங்கிட்டு போயிருக்கும். சில வேளை ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவர் சொல்றபடி செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நடத்துற விதம் அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றது இந்த காலவெல்ல எனக்கு புரியுது பாஸ்டர், இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Don't try to live your life according to your thought. உங்களுடைய சிந்தனையின்படி உங்க வாழ்க்கை வாழுவது தயவுசெய்து யாரும் யோசனை பண்ணாதீங்க. நான் நினைக்கிற மாதிரி தான் என் லைஃப் இருக்கணும் தயவுசெய்து நினைக்காதீங்க. நான் இப்படிதான் நினைச்சிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் தருவார், இல்ல சொல்லல. But you will not have God's guidance. ஆண்டவருடைய வழிநடத்தல் அங்க இருக்காது. ஆனா ஆண்டவருடைய வழிநடத்தல் படி இருந்தா கர்த்தர் உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை யாரை கொண்டாவது கர்த்தர் கிரியை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளையும் கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருச்சு, கொஞ்ச நாள்ல அந்த தண்ணி என்ன ஆயிருச்சு, போச்சு. God thought, okay, இந்த இடத்துல நீ இருந்தது போதும், enough, முடிஞ்சு, தண்ணி வற்றி போச்சு. கீழே வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். பாருங்க, அடுத்தது முடிஞ்ச உடனே ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பதட்டம் கிடையாது அவனுக்கு. பதட்டப்பட்டான சொல்லுங்க பார்க்கலாம். கேரித் ஆற்றண்டையில தண்ணி வத்தி போச்சு, ஆண்டவரே நீங்க வர சொன்னீங்க, இங்க வந்த இந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சு, ஆண்டவர்கிட்ட அழுதானா? இல்ல. தயவுசெய்து நான் இந்த காலவேளை சொல்றேன், ஆண்டவர் உங்களை வழி நடத்தி ஒரு காரியம் அந்த இடத்துல முடியுதுன்னா தயவுசெய்து ஐயோ ஆண்டவரே என்னால முடியலன்னு அழுகாதீங்க. கர்த்தர் அதற்கு வேற ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தண்ணி கரெக்டா வத்தி போற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ கிளம்பி எங்க போ, சாரிபாத் வீட்டுக்கு போ. இப்போ யாரு தான் நடத்துறா? அங்க போன சாரிபாத் வீட்டுல பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் அவருக்கு என்ன கிடைச்சு, ஆகாரம் கிடைச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த எலியாவை போல கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர்? ஹல்லேலூயா. Right, the last one, when God provides you, when God provides for you, it is good, but when he provides through, it is better. ஆண்டவர் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணார்னா நல்லதா கொடுப்பார். ஆனா உன் மூலியமா கர்த்தர் செய்தார்னா அது இருக்கிறதுலே என்ன சொன்னா எனது பெஸ்ட் எதுவோ அதை தான் ஆண்டவர் செய்வார். என் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த நான் தேர்ந்தெடுத்து தப்பா இருக்கலாம். வாட் ஐவ் சோசன் இஸ் மைட் பி wrong. ஆனா கர்த்தர் எதெல்லாம் எனக்கு கொடுத்தாரோ தட் இஸ் த பெஸ்ட் திங் இன் மை லைஃப். எனக்கு ஆண்டவர் நான் சூஸ் பண்ணதெல்லாம், நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன், நான் சூஸ் பண்ணதெல்லாம் ஒருவேளை தப்பா இருக்கலாம். ஆனா ஆண்டவரா எனக்கு எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ அதெல்லாம் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த வழிநடத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு பாக்குறீங்க? If God provides, He gives you the best. You might choose for the better one, but God wants to give you the best one. Correct? There is a difference between best and better. Better என்றது சுமாரானது, பெஸ்ட் என்றது இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. உங்களுக்கு பெஸ்ட் வேணுமா, பெட்டர் வேணுமா, பெஸ்ட் வேணுமா? அப்ப யார் சொல்றபடி நடக்கணும்? என் வாழ்க்கை நான் விரும்புறபடி இருக்கக்கூடாது பாஸ்டர், கர்த்தர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கண்ணில் மூடுவோமா?
கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய வழி நடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I don't want to run my life. நான் இதுவரைக்கும் இந்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாம, let not run your life according to your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஒப்பு கொடுக்குற எழுந்திருப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஏன் மனம் போன போக்குல வாழ்ந்த ஆண்டவரே, but today let me submit my life to you, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான் பாக்கியவான் எனப்படும். கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை பணிவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம், துதி பாடுவோம், பாடி போற்றுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காய் உம்முடைய ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் உம்முடைய பாத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னீங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் வாழ்க்கையில தேவ வழி நடத்தல் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நான் நடக்கிற பிள்ளையா இருக்கட்டும். Then I will receive the best thing in my life, Lord. But ஆண்டவரே, ஒருவேளை இங்க இருக்கிறவங்க நினைக்கலாம், பாஸ்டர் நானும் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். ஒருவேளை நீ காத்துட்டு இருக்கிற நாட்கள் மிக அதிகமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிறதை தேவன் பெஸ்டா கத்தர வச்சிருக்கிறாரு. அவசரப்பட்டு 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 வழியை மாற்றிக்கொள்ளாத. யோனாவை போல நினைவேக்கு போக வேண்டிய நீ தரிசேஷுக்கு போயிடாத. உன் மன யோசனையின்படி செய்திடாத. God has a better place for you, and He has the best thing for you. If God guides, He provides. ஆண்டவருடைய வழி நடத்தல் இருக்குமே ஆனால் அவரின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நடத்திடணும். சுகமும் நன்மையும் ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கட்டும். கனமும் மகிமையும் துதியும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.